Hey guys, welcome back to the PS Pharmacy YouTube channel. நான் உங்கள் PS பெரியா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர்ட்டு கேட்டுருக்கீங்க கமெண்ட்டில். ஆக்சுவலாக வந்துட்டு ஆடு வந்துட்டு உப்புசமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் வந்துட்டு உப்புசமாகவே இருந்துச்சு நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது பேதியாகி வந்துட்டு கழிச்சல் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்துட்டு இறந்துடும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது எதுக்காக வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நான் வந்துட்டு வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வயிறு உப்புசம் எதுக்காக முதல்ல வருதுன்னு நீங்கள் முதல்ல கவனிக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்துட்டு ஒரு மாடரேட்டான லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீனிலாம் கொடுத்துட்டே வருவீங்க. எப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் தீவனங்கள் முறைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்துட்டு அதிகப்படியான அடர் தீவனமோ இல்லை பசுந்தீவனமோ இல்லை இளம் பயிர்களையோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக திடீர்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு உப்புசமாக வயிறு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன். அதாவது உணவு முறைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்படுறது மூலயமா அது வந்துட்டு ஏற்படும். இதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசத்தை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது நான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு ஆட்டுக்கூட இடது பக்கம் வயிற்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகமாக வந்துட்டு வீங்கி இருக்கும், அதாவது அதிகமாக உப்பி இருக்கும். ஓகேங்களா, கேஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக உற்பத்தியாகி அந்த பக்கம் வீங்கி இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த பக்கம் இடதுபுற வயிறு மட்டும் பார்த்திங்கன்னா உப்புசமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த வயிறு தட்டும்போது பார்த்திங்கன்னா மத்தளத்தை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வரும். அதாவது சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும். தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வரும். ஆடு வந்துட்டு அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமாக இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக செத்துரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து சிகிச்சை முறைன்னு பார்க்க போனால், இது வந்துட்டு சிகிச்சை முறையில் பார்க்க போனால் வச்சுக்கோங்களேன், இப்போ சமையல் சோடா இருக்கும். உங்களுக்கு சமையல் சோடா தெரியும், அதாவது சோடியம் பைகார்பனேட் அப்படின்ட்டு சமையல் சோடா தெரியும் உங்களுக்கு. அது வந்துட்டு ஒரு 15லேருந்து ஒரு 30 கிராம் எடுக்கணும். எடுத்து ஒரு 50 ml தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி புறை ஏறாமல் ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். இது நீங்கள் சிரிஞ்சில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். அடுத்தது விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது விளக்கெண்ணெய் ஒரு சிரிஞ்சில் எடுத்து ஒரு 50 ml இல்லை 50லேருந்து ஒரு 100 ml வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். விளக்கெண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நான் முதல்ல சொன்ன அந்த 2 முறையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம். இதில் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணலாம், இல்லை டேப்லெட் கொடுக்கணும். இன்ஜெக்ஷன் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பாஸ்மோவிட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஐரல் ஓரல் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணது முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம், வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்து டேப்லெட்னு பார்க்க போனால் அதாவது ரும்பி பை சொல்யூஷன் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலான ஹியூமன் பீயிங் மெடிக்கலுக்கு பற்றி நம்ம ஹியூமன் மெடிக்கல் அந்த மெடிக்கலில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸை சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு டேப்லெட்டை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்துட்டு போடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இது கூட அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. எந்த டேப்லெட் கொடுத்தாலுமே அந்த டேப்லெட் கூட வந்துட்டு கொஞ்சம் வெல்லம், சோடா மாவு, கடல் உப்பு இந்த மாதிரி ஒரு 50 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி 10 கிராமாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அந்த டேப்லெட் கூட. ஏன்னா வந்துட்டு டேப்லெட்டை சீக்கிரமாக வந்துட்டு சாப்பிடாது ஒரு சில ஆடுகளும், இல்லை ஒரு சில ஆடுகள் உள்ளே போய்ட்டு டைஜஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்காக இந்த மாதிரி சில பொருட்களை வந்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம், வெல்லம், சோடாமாவும் இந்த மாதிரி. ஓகே, அடுத்து ஓமம் தண்ணீரை வந்துட்டு ஒரு 50லேருந்து 100 ml வந்து டெய்லி நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இதுக்கப்புறம், அதாவது இந்த ஆடுகளுக்கு இந்த இஷ்யூக்கு அப்புறம் அந்த டேப்லெட்லாம் வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஓமம் தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 50லேருந்து ஒரு 100 ml வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு தனியாக ஆடை கட்டி போடணுங்க. ஏன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுலேருந்து அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற வாயு வெளியேறி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் கண்டிப்பாக ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் இருக்கும். ஓகேங்களா, அது அவசியமானது தான். அதை பற்றி நீங்கள் பெருசாக ஓரி பண்ணிக்கோன்னா ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். தொடர்ந்து ஒரு 2 நாளுக்கு வந்துட்டு ஓம வாட்டர் வந்துட்டு காலையிலையும் மாலையிலும் ஒரு 10 ml நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு க்யூர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு. இது நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு முறையான தீவன முறைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அது எப்படின்னா, அதாவது
நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 1 to 19 பிளான், அதாவது 90 டேஸ் பிளான் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 90 டேஸ் பிளான் இருக்குது. ஒரு ப்ராப்பரான பிளானிங் மெத்தடு நீங்கள் உங்களுக்கு இல்லை, அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா பசுந்தீவனமே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கொண்டு போய்ட்டு ட்ரை ஃபுட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும். டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்த மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஆப்வியஸாக வரது தான் இது. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு ரொட்டீனான ஃபுட் பிளானை நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ட்ரை ஃபுட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாற்றுறீங்க அப்படின்னா அதனுடைய பாடி கண்டிஷனுக்கு அது ஒத்து வராதுங்கிறது தான் ஒரு மெயின் ரீசன். இப்போ நீங்கள் பசுந்தீவனத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்ற போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வராது. இந்த பசுந்தீவனத்திலையுமே கூட ஒரு சில காலகட்டத்தில் வந்துட்டு அது அதிகமாக சாப்பிட்றோம். இப்போ இப்போ சோளத்தை கொடுத்துட்டு வரீங்கன்னா சோளம் மட்டுமே கொடுக்கணும், அடுத்து கொடுத்துட்டு வருவீங்க. அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டீங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சோளத்தை தவிர்த்து அடுத்த ஒரு வெரைட்டியான தீவனத்தை அதை மட்டுமே ஃபுல் டைமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல ஒரு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதை மட்டுமே அது எடுத்துச்சு வயிறு ரொம்ப எடுத்துச்சுன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ராபேக் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சோள முறைகள், அதாவது ஒரு முறையாக இப்போ நீங்கள் சோள முறைகளை நீங்கள் பின்பற்றி சோளத்தை வந்துட்டு ஒரு வேளை, அதுக்காக தான் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளைக்குமே வெவ்வேறு தீவன முறைகளை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே தீவன முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நம்முடைய சேனலில் இருக்க எல்லாத்துக்குமே நான் அதுதான் சொல்கிறது. அதாவது காலையில் போடுற தீவனத்தை மதியமே நீங்கள் போடக்கூடாது, ஈவினிங் போடுறத அதேமாதிரி நீங்கள் போடக்கூடாது. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டாச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுதான் மெயின் திங் ஒன்று. ஏன் அப்படின்னா அதே மாதிரியே செட் ஆகிடும் அந்த பாடி கண்டிஷன். அது மாதிரி ஒரே ஃபுட்டு எடுத்து அதே மாதிரி செட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபுட்டுக்கு நீங்கள் மாறும்போது கண்டிப்பாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்குள்ளே ஒரு இன்டர்சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு காய்ச்சல் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயிறு உப்பிசல் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா கழிச்சல் ஆகும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு இது வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுட் சேஞ்ச் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஏன் புரியவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு தெரியல. இதே நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 10 days இல்லை நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, ஐ கார்டில் கொடுக்குறேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க், அதாவது தாய்ப்பால் எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபுட் சேஞ்ச் எப்படி மாற்றணுங்கிறத கொண்டு நான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியாது. 90 daysக்கு வந்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அது ப்ராப்பராக வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட இஷ்யூ வந்தாலுமே கூட அதை நீங்களாகவே பண்ணிக்கிற மாதிரியான இஷ்யூ தான் வரும். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிச்சல் இந்த மாதிரி தான் வரும். இதை தவிர வேறு எந்த ஒரு இஷ்யூமே வராது. உங்களுக்கு கழிச்சல்னும் போது நீங்கள் வந்துட்டு அதாவது டேப்லெட்ஸை நீங்கள் கொடுத்துக்க முடியுமா, உங்களுக்கு வந்து அது க்யூர் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, ஆடுகளுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஆடுகளுக்குமே அது நல்லா ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்த விஷயம். அப்புறம் மறக்காமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.